கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அகரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துக்கிறார். எனவே அந்த சமாதானத்தின் தேவனண்டையே நாம் வருவோம். நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அந்த பாவத்தை நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மன்னித்து அதில் நின்று நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை இழந்து போகாதபடி தேவனை விட்டு பின்வாங்கி இருப்போமானால் நமக்காக ஜீவனையை கொடுத்து தன் சரீரத்திலே அத்தனை சொட்டு இரத்தத்தையும் சிந்து கொடுத்து அவர் நமக்காக மரித்தார். அந்த தேவனின் அன்பை ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது நாம் எதுவுமே அவருக்காக செய்யவில்லை. அவருக்காக நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் இன்று வரைக்கும் நாம் செய்யவில்லை. அவரை விட்டு தூரமாய் காணப்படுகிறோம். இன்றும் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு காணப்படுகிறது. அந்த இரத்தம் இன்றும் உயிரோடு இருக்கிறது. எனவே அந்த இரத்தத்தின் அண்டையில் வந்து தேவனாகிய கர்த்தாவே, என்னை குணமாக்கும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது அவருடைய இரத்தத்தாலே நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். மெய்யான தெய்வ சமாதானம் நம் உள்ளங்களை நிரப்புவதற்கு அது ஏதுவாயிருக்கும். எல்லா சூழ்நிலையும் மறந்துவிட்டு தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்ப்போம். தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.